அற்புதங்கள் நடக்குது. நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகளோடுது இந்த மைதானத்தில் நின்று கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிய செய்கிற பொல்லாத அந்தகார கிரியைகள், வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத வாதைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறி வருவதாக. இந்த சர்வ வியாதியை கொடுக்கிற பொல்லாத வாதைகள் வெளியேறி போக வேண்டும். தேவனுடைய சுகம் வாழ்வாராக. அற்புதங்கள் நடக்குது. நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. வியாதிகள் அருமைகள் குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உடன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உடன் நுழைந்தது அற்புதங்கள் நடக்குது. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் மையப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இந்த நல்ல மாலை நேரத்தில் ஆண்டோடைய வல்லமை மேல இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன வியாதியோடு கூட இந்த மைதானத்துக்கு வந்திருக்கலாம், என்ன பிரச்சனையோடு கூட வந்திருக்கலாம். இந்த மைதானத்தை விட்டு நீங்க வெளியே போகிற போது ஆமென் ஆமென் நாங்கள் வந்து கொள்வோம். இந்த நற்செய்தி பெருவிழாவின் முதல் நாள் கூட்டத்துக்கு வந்திருக்க உங்களை ஒருவரையும் மறுபடியும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். 2014 ஆண்டு முதல் தடவையாக இந்த 4 பிள்ளைகள் அகால மரணங்களை சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு காலம் 2014 ஆண்டு. அந்த நாளிலே ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். ஆண்டவர் நான் ஒந்தாச்சிமடம் என்ற கிராமத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஆண்டவரனை நாவக்குடா பட்டணத்துக்கு போ என்று சொன்னார். அவருடைய தெளிவான சத்தத்தை கேட்டு நாவக்குடா பட்டணத்துக்கு வந்தோம். வந்து இந்த கெத்செமனே ஜெப கோபுரம் என்று சொல்லுகிற இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். இது நாள் வரைக்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வாதமாக நடனத்தை கோலத்தில் இந்த நாளை பார்த்து கொண்டிருந்தாலும் கிறிஸ்தவர்களாகிய எமக்கு, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முக்கியமான நாள். ஏனென்று சொன்னால் இதே போன்ற ஒரு நாளில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மனிதனாக வந்து அவர் 33 வருஷம் 3.5 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து 3.5 வருஷம் ஊழியத்தை முடித்து அவர் மனிதனுக்காக மரித்து மனிதனுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் தேவனுடைய குமாரன் அல்லவா? அப்படி என்றால் ஏன் அந்த இயேசுவை சிலுவையிலே கொலை செய்தார்கள் என்ற கேள்வி அநேக மக்களுக்குள்ளே இருக்கிறது. அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றால்
ஏன் அவர் அந்த மரணத்திலிருந்து தன்னை தப்புவித்துக் கொள்ள முடியாமல் போனதோ, அவருக்கு இந்த மரணத்திலிருந்து விடுதலையாக்க முடியாமல் போனதோ என்று சொல்லி பல கேள்விகள் பலரிடத்தில் இருக்கலாம். ஆனால் வேத புத்தகத்தினுடைய வசனத்தின் ஆதார காரணம், அவர் சிலுவை மரணத்திலே மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். வேத புத்தகம் சொல்லுகிறது, கலாத்தியருக்கு எழுதின புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாங்கள் வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம் மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வர முன்பதாக பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருந்தவர், உன்னதங்களில் வாசம் செய்கிறவர். அவர் இந்த பூமியிலே வந்து, அவர் இந்த உலகத்தில் வந்து அவர் சாபமாகினார், அவர் சாபமாக்கப்பட்டார் என்று சொல்லி வேத புத்தகம் சொல்லுகிறது. அவர் 7 வருஷங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவரிடத்திலே விளைவேனும் பாவமில்லை, அவரிடத்திலே விளைவேனும் குற்றமில்லை. வேதம் சொல்லுகிறது, பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஏன் கிறிஸ்து சாபமானார்? இந்த பூமிக்கு சாபம் எப்படி வந்தது என்பதை குறித்து வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த உலகத்திலே சாபம் எங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் திரும்பி வாசித்தால் 3ஆம் அதிகாரத்திலே புசித்தபடியினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே படைத்த முதல் மனிதனுக்கு பேர் ஆதாம். இந்த ஆதாமை ஆதியாகமம் 2:7 சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மண்ணினால் உருவாக்கி அவருடைய சுவாசத்தை இந்த மனிதனுக்கு கொடுத்து, இந்த மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த மனிதனுக்கென்று ஏதேன் என்று சொல்லுகிற ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அந்த தோட்டத்திலே பல வகையான புஷ்டியான ஆசீர்வாதமான பழங்களை மரங்களை வைத்து, அந்த தோட்டத்துக்கு செழிப்பை கொடுக்கக்கூடிய 4 ஆறுகளை வைத்து மிகவும் கொடுத்த ஆண்டவர் சொன்னார், மகனே ஆதாமே, நீ இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா மரத்தினுடைய கனியையும் நீ சாப்பிடலாம். ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கிற ஒரு மரத்தின் கனியை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். ஆனால் இந்த மனிதனோ என்றால் என்ன செய்தான்? அவனுக்கு கொடுத்த அவனுடைய மனைவியுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரு புத்தகத்தை கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்துக்கு பேர் தான் என்ன? பரிசுத்த வேதாகமம். இந்த புத்தகம் எல்லா மனிதனுக்குரிய புத்தகம். இன்னைக்கு காலையிலே எங்களுடைய ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு போகிற போது, இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தும் நாட்கள் பைக் ஓடுவதில்லை. எனக்கு ஒரு ஓட்டுக்காரரோடு என்னுடைய ஆலயத்துக்கு போகிற போது, அவர் புறமதத்தை சேர்ந்த ஒரு சகோதரன், அதை திறந்து பார்க்க எனக்கு பயமா இருக்கிறது என்று சொன்னார். திறந்து பார்க்க பயமா இருக்கிறது. நான் சொன்னீங்க, பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் வேதாகமம் ஒரு மதத்துக்குரிய புத்தகம் அல்ல. வேதாகமம் கிறிஸ்தவ மதத்துக்குரிய புத்தகம் அல்ல. வேதாகமம் மனிதனுக்குரிய புத்தகம். எங்கே ஒரு மாமேன் சொல்லலையே, வேதாகமம் மனிதனுக்குரிய புத்தகம். அல்லேலூயா. இந்த புத்தகத்தை எந்த ஒரு மனுஷன் வாசிக்கிறானோ, அவையை நான் சந்தித்தது அகோர கோரத்துல. என்னை பயங்கரமா திட்டிட்டு தான் போனா முத சந்திக்கிறது. ஆனால் அந்த அம்மாவுக்காக நான் ஜெபித்தேன். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்காக நான் ஜெபித்தேன். அந்த அம்மாவுக்கு ரட்சிப்பு கிடைக்கணும்னு ஜெபித்தேன். வேற எதுக்கு ஜெபிக்கல. அல்லேலூயா. அந்த அம்மா ரட்சிக்கப்படணும்னு ஜெபிச்சேன். கொஞ்சம் எழுப்பி இல்லைங்கம்மா, ரட்சிக்கப்படணும்னு ஜெபித்தோம். அல்லேலூயா. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. காரணம் என்ன?
இந்த புத்தகம் மனிதனை மாற்றுகிற புத்தகம். எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்கள், கடவுள் சொன்னதை செய்யாமல் கடவுள் சொல்லாததை செய்கிற போது அதுக்கு பேர்தான் பாவம். பாவம் என்றால் என்ன? இன்னைக்கு பாவம் என்றால் இந்த வேத புத்தகத்தில் மனிதனுக்கு சொல்லி இருக்கிறதை மனிதன் சொல்லாமல் எதொன்றை செய்கிறானோ, ஆசீர்வாதமாக வைத்தது, அவனுக்கு அழகான தோட்டத்தை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தது, ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆனால் இந்த மனிதன் கடவுள் சொன்னதை செய்யாமல் கடவுள் சொல்லாததை செய்தான். கடவுள் அவனை சந்தித்தார். கடவுள் சந்தித்தவனுக்கு சொன்னார், ஆதாமே, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நமக்கு சாபமிட்டால் அது நமக்கு காரணமாயிருந்தால் பலிக்கும். சில சொல்வாங்க பாத்தீங்களா, நம்ம வாசையில நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லா இருக்க மாட்டீங்க அப்படின்னா என்னது? சாபம். இந்த சாபத்துக்கு காரணக்கர்த்தாவாயிருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில பலிக்கும். இன்னொன்று, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் வருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகிறார். வட்டிக்கு கொடுப்பதும் பாவம், வாங்குவதும் பாவம். இதனுடைய சொத்தை அபகரித்தால் அதுக்கு பேர் என்ன? சாபம். இதனுடைய சொத்தை அபகரித்தால் அது சாபம். இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவராகிய நியாயப்பிரமாணத்தின்படி வந்த சாபத்தை நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ரோம அரசாங்கம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது. ரோம அரசாங்கத்தின் மூலம்தான் சிலுவை மரணம் என்ற ஒரு மரணம் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. மரண தண்டனை முறை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு கொண்டு போக முன்பு முதலாவது என்ன செய்தார்கள்? அவருக்கு தலையிலே முள்முடியை செய்து வைத்தார்கள். அவருடைய தலையிலே முள்முடி வைக்கப்பட்டது. முள்முடி சூட்டப்பட்டது நிமித்தம் அவருடைய கண்களிலே அவருடைய தலை வழியாக இரத்தம் சிந்தப்பட்டது. ஆண்டவராகிய இயேசுவை சிலுவைக்கு கொண்டு போக முன்பதாகவே 39 கசையை, கல்வாரி காட்சி, அகோரமான காட்சி. ஒரு நிமிஷம் தேவ பிள்ளைகளாயிருந்தால் அதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தேவ பிள்ளையார் சிந்தித்து பாருங்கள். அந்த கல்வாரி காட்சியை நோக்கி பாருங்கள். ஆணைக்கும் கரங்களிலே ஆணிகளாம் சுவாமி உள்ளம் உடையுதப்பா, நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி, அன்பே கல்வாரி, அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்று
ஆண்டவராகிய இயேசு அன்றைக்கு முதல் மனிதனாகிய ஆதாம் செய்தவர்கள் நிமித்தம் காயப்பட்டார். இயேசு காயப்பட காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு மனிதன் நிமித்தம் பூமி மேல் சாபம் வந்தது. அந்த சாபம் முழு மனுகுலத்து மேலே வந்தது. அந்த முழு மனுகுலத்தையும் மீட்பதற்காக ஆண்டவராகிய இயேசு காயப்பட்டார். அவருடைய காயங்கள் மனிதனுடைய மீறுதல். மீறினால் என்ன கிடைக்கும்? நமக்கு தண்டனை உண்டு. நாம் வீதியிலே வாகனம் ஓட்ட வேண்டுமானால் நமக்கு வாகன ஓட்டுநர் சாரதி ஓட்டுநர் பத்திரம் தேவை. நமக்கு சாரதி பத்திரம். அது இல்லாமல் வாகனம் ஓட தெரியும் என்பதற்காக எனக்கு வாகனம் ஓட முடியாது. நான் வாகனத்தை ஓட்ட வேண்டுமானால் எனக்கு அனுமதி பத்திரம் வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அனுமதி பத்திரம் இல்லாமல் ஓடினால் அழகான வாழ்க்கை, அழகான குடும்பம், இதை கொடுத்து மகனே எல்லாவற்றையும் அனுபவி. ஆனா இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்க மரத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடாத அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டிய அவன் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். கொடுத்த நிமித்தம் என்ன நடந்தது? அந்த மனுகுலத்தை மீட்க வேண்டும். மனுகுலம் சாபம் இல்லாமல் ஆசீர்வாதமாக, சுகமாக, சமாதானமாக வாழ வேண்டும். இந்த மனுகுலத்தை மீட்க வேண்டும். இந்த மனுகுலத்தை மீட்க வேண்டுமானால் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து, பிசாசின் சத்தத்தை கேட்டு இந்த பூமிக்கு வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 53 5 சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அவருடைய சரீரத்திலே மாம்சங்கள் பிக்கப்பட்டது. 39 கசைகள் அவருடைய சரீரத்தில் அடிக்கப்பட்டது. அவர் நொறுக்கப்பட்டார். ஏனென்றால் சத்தம் கேட்கிற நீங்கள் ஒரு சில வேளை பல தோல்விகளை சந்தித்து, பல அவமானங்களை சந்தித்து, ஒரு சில வேளை பல தோல்விகள், பல அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க நினைத்தது நடக்கவில்லை, இந்த வாழ்க்கையில நான் நினைச்ச காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி நீ அவமானத்தோடு, நிந்தையோடு, தோல்வி மனப்பான்மையோடு இந்த சத்தத்தை வீட்டில் இருந்தோ அல்லது எங்கெங்கோ இன்று நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம். வெளிநாடு சில வேளை கணவன் மனைவி பிரிந்து குடும்பம் சமாதானம் இல்லாமல் சாதாரண ஒரு சிறிய பிரச்சனை, சாதாரண ஒரு சிறிய காரியத்தின் நிமித்தம் குடும்பத்தில் பிரிவு, டிவோர்ஸுக்கு போவதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். விவாகரத்து பெற வேண்டும், விவாகரத்து பெறுவதற்கென்று ஆலோசனை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நபரும் இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். முடிந்தரும் என்று நீ இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்க. இப்போ ஆண்டவர் உன்னோடு தான் பேசுகிறார். அன்பு மகளே, நீ மறிக்க வேண்டிய இடத்துல, நீ சாக வேண்டிய இடத்துல அவர் நொறுக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, காயப்பட்டு அவர் உனக்காய் மறித்திருக்கிறார். நீ மறிக்க வேண்டிய தேவையில்லை. மரணம் உன் வாழ்க்கைக்கு முடிவும் அல்ல. நீ இந்த மாலை இடத்துல இருக்கிற இடத்துல இயேசு மரணம், பெரிய கடைசி சத்துருவாகிய மரணத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோற்கடித்திருக்கிறார். மரணத்தை அவர் ஜெயித்திருக்கிறார். நீ மறிக்க வேண்டிய தேவையில்லை. மரணம் உன் முடிவல்ல. உன் முடிவை மாற்றிக்கொள், உன் முடிவை மாற்றிக்கொள் சகோதரி. மரணம் உன் முடிவல்ல. இன்று ராத்திரி உனக்காக இந்த மைதானத்திலே இந்த கூட்டம் உனக்காக ஆயத்தப்பட்டிருக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவர் மேல நமக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் தண்டனை அவர் மேல விழுந்தது. அவர் நமக்காக நம்முடைய நியாய பிரமாணத்தின்படி நம்மே வந்த எல்லா சாபத்தையும் அவர் நீங்களாக்கி நம்ம மீட்டுக் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென்.
கடந்த சில வருஷத்துக்கு முன்பதாக இதே அந்த குடும்பத்தில் யாருக்குமே பிள்ளைகள் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்களை சந்தித்தார்கள். சந்திக்கும் போது அவருடைய வாழ்க்கை குறித்து விசாரிக்கிற போது அவருடைய பாட்டி அவர்கள் ஒரு மந்திரவாதத்தை செய்தவர்கள். அவர்கள் செய்த மந்திரவாதத்தை நிமித்தம் அந்த குடும்பத்திற்கு எல்லா பிள்ளைகளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு சாபம், கற்பு பிள்ளை பெற முடியாத ஒரு கற்பத்தை திறந்தார். ஆமென். அந்த சாட்சியும் இங்கே தான் இருக்கு. எளிமையில் இல்லைங்க, இதே எளிமையில் இல்லைங்க. 11 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை தூக்கி கொடுத்தார். பிள்ளையை தூக்கி காட்டுங்க. ஆமென். அங்கே இன்னொரு சகோதரி இன்னொருத்தர் இருக்கிறார். அவருடைய சகோதரன் மனைவி புருஷனுடைய சகோதரி. அவ 12 வருஷம் கல்யாணம் முடிச்சு, அவக்கும் பிள்ளை இல்லை. கர்த்தர் அவையும் இங்கே பிள்ளையோடு வந்திருக்கிறார். எளிமையில் இல்லைங்க. கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் சாபத்தை உடைத்து நிந்தையை நீக்கி ஆண்டவர் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை அந்த குடும்பத்துக்கு கொடுத்தார். ஆனால் இங்கே உட்கார்ந்து இருக்க உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் இந்த சாபம் நமக்குள்ள இருக்குது என்றால், சாபத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில சாபம் இருக்கு என்றால் சாபத்துக்கு சில அறிகுறி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்க இருக்கிறீங்களானால் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட வாழ்க்கையில சாபம் தொடர்கிறது. ஏதோ ஒரு விதத்துல உங்களோட குடும்பத்துக்கு வேண்டதாக ஒரு சாபம் தொடர்கிறது. இரண்டாவது, உங்களோட வாழ்க்கையில இல்லாவிட்டால் உங்களோட குடும்பத்தில் அகால மரணங்கள், தொடர் மரணங்கள் நடக்குது என்றால் அந்த வீட்டுக்குள்ளேயும் ஏதோ ஒரு சாபம் கிரிய செய்கிறது. மூன்றாவது, விரக்தித்தன்மை, தொடர்ந்து அபோர்ஷன் நடக்குது என்றால் ஏதோ ஒரு சாபத்திலே உங்களோட வாழ்க்கை நடத்தப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். மன உளைச்சல், அநேகர் இன்னைக்கு மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி இந்த நாட்களை கடத்துவது? பொருளாதார நெருக்கடி, விலை உயர்வு, ஏனைய சமூகத்தில் பிரச்சனைகள், இதற்கு மத்தியில் விசுவாசித்தால் இந்த மாநிலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த நாளைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சாபமும் தொடராது. சாபத்தின் வல்லமைகள் இந்த கிராத்திரியிலே முறியடிக்கப்படும். சாபம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு சாபமாகி உங்களை மீட்டுக் கொண்ட அவருடைய வல்லமை நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே பரம்பரையாய் தொடர்கிற சாபம் இன்னைக்கு ராத்திரி முறியடிக்கப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். பெரிய தொழில்களை செய்தவர்கள், 4-5 கடைகளை நடத்தி அநேகருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்த குடும்பம். ஆனால் திடீரென்று அந்த குடும்பத்தில் எல்லாத்தையும் இழந்து போனாங்க. இழந்து 67 லட்சம் ரூபாய் கடன். 67 லட்சம் ரூபாய் கடன். இந்த கடன் உச்சத்தில் ராத்திரி கத்தியோடு தன்னுடைய படுக்கை தலையணைக்கு அடியிலே கத்தியை வைத்துக் கொண்டு படுத்திருந்தார். அன்றைக்கு அடுத்த நாள் அவருடைய மகனுக்கு பரீட்சை. அதனால அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். இவன் எப்பொழுது படித்து விட்டு நித்திரை செய்வான் என்று சொல்லி அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இடத்துக்கு அவர் தூக்கிலிட்டு சாவதற்கு. இப்போ இவரை அறியாமலே அசந்து இவர் நித்திரை செய்து விட்டார். இவருக்கு தூக்கிலிட முடியாமல் போனது. மறுநாள் காலையில் சீக்கிரம் கையிலே 75 ரூபாய் பணம் இருந்தது. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நான் எங்கேயாவது போகிறேன் என்று சொல்லி மனைவியோடு சண்டை பிடித்துக் கொண்டு பஸ் ஏறி சரியாக எங்களுடைய ஆலயத்தின் வாசலில் வந்து இறங்கினார். ஆலயத்தின் வாசலில் வந்து இறங்கி அன்றைக்கு என்னுடைய ஆலயத்தில் உபவாச கூடுகை நடந்து கொண்டிருக்கும் போது அவர் உள்ளே வந்தார். உபவாச நேரத்தில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவர் திட்ட தெளிவாக இங்கே கூட்டம் முடிந்து எல்லாரும் போன பிறகு சொன்னார், பாஸ்டர், அந்த நபர் நான் தான். எனக்குத்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு அருமையானவர்களே,
அவருக்காய் ஜெபித்தோம். அவருக்காக ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை அற்புதம் செய்தார். 50 வயதிலே வெளிநாட்டுக்கு போவதற்கு வாசலை கட்டத் திறந்தார். இதே நாவக்குடாவில் இருக்கிறார்கள். இன்னைக்கு 67 லட்சம் ரூபாய் கடனையும் கட்டி, வீட்டை கட்டி, கடை கட்டி ஆசீர்வாதத்தோடு கத்தர் வைத்திருக்கிறார். அது வாழ்க்கையில் இருக்க சாபம் மாறினது. இந்த உலகத்துல வந்து 3.5 வருஷ ஊழிய காலத்துல இயேசு நன்மை செய்கிறவராகவே சுட்டித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை நம்பின எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் நன்மை நடக்கும், அற்புதம் நடக்கும். இந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, இயேசுவின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, இயேசுவையும் நம்மையும் பிரிக்க அந்த திருடனுடைய அதிகாரம் உங்க மேல, உங்க குடும்பம் மேல, உங்க வாழ்க்கை மேல அந்த திருடனாகிய பிசாசு அதிகாரம் வைத்திருப்பானேயானால் இன்னைக்கு அவனுடைய அதிகாரங்கள் எடுக்கப்பட போகிறது. அவனுடைய வல்லமைகள் செயலிழக்கப்பட போகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அனுப்ப போகிறார். நம்புறீங்களா? ஆண்டவர் இயேசு இதை தான் இந்த பூமியில செய்தார். இயேசுவை நாங்கள் இன்றைக்கு மரித்தவரை கும்பிட வரல, உயிர்த்த விசுவாசி. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுது. நீங்க விசுவாசிக்கணும். இயேசுவிடத்துல ஒரு சகோதரி வந்தாள். அவளுக்கு 12 வருஷமா பெரும்பாடு. 12 வருஷமா பெரும்பாடு. இப்போ தன்னுடைய வியாதி நிமித்தம் என்ன செய்தால், தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சொத்துக்களை இழந்து, எல்லா ஆசைகளை இழந்து போது அவள் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொடுவேன். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாகவேன் என்று சொல்கிறார். ஆமென். இயேசு அந்த நாட்கள்ல யவீருடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். யவீர் என்ற ஆலயத்துக்கு போக மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், இல்லையா, வேதம் வாசிக்க மாட்டோம். ஆனால் 12 வருஷம் வியாதி. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். யாரோ சொல்றாங்க, இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு குருடனுடைய கண்களை திறக்கிறவர், இயேசு செவிடனுடைய காதுகளை திறக்கிறவர், இயேசுவால முடவர்களை நடக்க பண்ண முடியும் என்று யாரோ ஒருவர் சொன்ன செய்தியை கேட்டவர் தனக்குள்ளே தொட்டால் நான் சுகமாகவேன் என்று சொன்னார். கருமையானவர்களே, இயேசுக்கு பின்பு திரள் கூட்ட மக்கள் சன நெருசடிக்கு மத்தியிலே இயேசுவை பின்பற்றி போகிறார். இயேசுவை பின்பற்றி போகிறவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஒரு இடத்துல தொட்டார். தொட்ட போது ஆண்டவராகிய இயேசு உணர்கிறார், தண்ணிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகிறது. இயேசு இல்ல, என்னை ஒருவர் தொட்டது உண்டு. அப்பொழுது இந்த ஸ்திரீ, இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கும் அந்த ஸ்திரீ பயத்தோடு வந்து சொல்றார், நான் தான் ஆண்டவர் என்னை தொட்டது. ஆமென். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் உன் பெரியது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, அவள் அன்றைக்கு சுகத்தை பெற்றுக் கொண்டாள். இயேசுவின் சரீரத்தை தொட்டவுடனே சுகம். எத்தனை வயது என்று தெரியாது, எத்தனை வயதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இயேசு வந்து இந்த ராத்திரி பொழுதிலே உங்களை தொடுவாரானால் நீங்க பல வருஷம் போராடி கொண்டிருக்க பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். ராத்திரியோடு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நாளைய தினத்தை நீங்கள் ஒரு புதிய நாளாக தொடங்க போறீங்க. புதிய நாளாக தொடங்க கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரியில எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம்.